Hello everyone, welcome to my channel. இந்த பதிவில் என்னோட பரிந்துரைகளாக சில நூல்கள்லாம் வந்திருக்கு, அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இப்போ 48வது புக் ஃபேர் வந்து நடக்க போகுது YMCA நந்தனம்ல. ஆல்ரெடி நான் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்களுக்கு நான் அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக பாருங்கள். December 27லேருந்து 12th Jan வரைக்கும் இந்த புக் ஃபேர் வந்து நடக்க போகுது. இந்த புக் ஃபேருக்கு சில புத்தகங்கள்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு லிஸ்ட் வச்சுருப்பீங்க. என்னுடைய பரிந்துரைகளாக சில நூல்கள் வந்து நான் வந்து உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இப்போது மணி ரிலேட்டடான புக்ஸ் வந்து நான் படிக்கணும், எனக்கு எப்படி பணம் சம்பாதிப்பது, சேமிப்பது, அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நான் சொல்லக்கூடிய நூல்கள்லாம் வந்து வாசிக்க முயற்சி பண்ணுங்கள். ரிச் டேட் புவர் டேட், த சைக்காலஜி ஆஃப் மணி, திங்க் அண்ட் க்ரோ ரிச், நெப்போலியன் ஹில் அவர்கள் எழுதினது, ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலோன். இந்த 4 நூல்களையும் வந்து நீங்கள் படிப்பதன் மூலமாக பணம் வந்து எப்படி சம்பாதிக்கணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், என்ன மாதிரி சேமிக்கணும், நம்ம செலவை வந்து எப்படி பண்ணணும், அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு நல்ல லெசனை வந்து நமக்கு சொல்லித்தரக்கூடியதாக இருக்கும். இதோட புக் சம்மரியை வந்து நம்ம சேனல்லே வந்து போட்டிருக்கேன், நீங்கள் வந்து பார்த்துட்டு கூட இந்த நூல்களில் வந்து வாங்க முயற்சி பண்ணுங்கள். அதற்கு அடுத்ததாக எண்ணங்களை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டே இருப்போம். ஒரு பாசிட்டிவாக நம்ம வந்து மாறணும், கொஞ்சம் நெகட்டிவிட்டி இருக்குது, அதை எப்படி மாற்றிக்கிறது, நம்மளோட தாட் ப்ராசஸ் எல்லாம் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறது, அந்த மாதிரிலாம் நம்ம வந்து நினச்சிட்டே இருப்போம். அவங்க எல்லாருக்குமே வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய நூல்கள் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். தாட்ஸ் டு பில்ட் ஆன், எண்ணங்கள், உதயமூர்த்தி அவர்கள் எழுதின நூல். த மேஜிக், பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட், த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங். இது எல்லாமே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம வேலை செஞ்சிட்ருக்கோம், ஆனாலும் என்னால் அந்த டைமுக்கு அந்த வேலையை முடிக்க முடியல, இல்லை எனக்கு அந்த ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டே இருப்போம். அவங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இந்த நூல்கள்லாம் இருக்கும். டீப் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து த 4-hour ஒர்க் வீக், மேக் டைம், டூ இட் டுடே, ரூல்ஸ் ஆஃப் ஒர்க். இது எல்லாமே வந்து உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய புத்தகங்கள். இதை வந்து படித்து பாருங்கள். இதில் நிறைய கருத்துக்கள்லாம் இருக்குது. இதை நம்ம ஒர்க் லைஃப்பில் வந்து ஃபாலோ பண்ணுவதன் மூலமாக பல நல்ல விஷயங்களை வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணிக்க முடியும். அதற்கு அடுத்ததாக எனக்கு ஆன்மீகம் கொஞ்சம் பிடிக்கும், அதை பற்றின நான் புரிதல் வேணும், இல்லை அதை பற்றின நூல்கள் வேணும் அப்படின்னா யோகியின் சுயசரிதம், அது நல்லாயிருக்கும். அதற்கு அடுத்ததாக மறைந்து இருக்கும் உண்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஓஷோ அவர்கள் எழுதியிருக்காங்க. ஆன்மீகத்தை பற்றின ஒரு முழுமையான தகவல் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. கோயிலுக்கு நம்ம ஏன் போகணும், ஏன் வந்து அங்கே மணி அடிக்கிறாங்க, ஏன் நம்ம சில மலர்கள்லாம் சில கடவுளுக்கு தான் பயன்படுத்துகிறோம், அதற்கப்புறமாக ஏன் இந்த மந்திரத்தை வந்து இந்த சாமிக்கு சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க, ஏன் கோயில் கோபுரங்கள்லாம் வந்து ஒரு கோபுர வடிவத்தில் இருக்குது, கோள வடிவத்தில் இருக்குது, அது ஏன், அந்த மாதிரி சில விஷயங்கள். அப்புறம் சில சடங்குகள்லாம் வந்து எதற்காக செய்கிறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு ஆன்மீகம் பிடிக்கும், சில விஷயங்கள்லாம் எப்படி நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், இல்லை அந்த உள்ளொளி நமக்கு இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி புத்தகங்களையெல்லாம் வந்து நம்ம வந்து வாசிக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதற்கடுத்ததாக வாழ்க்கையை பற்றின ஒரு புரிதல் வேணும், எப்படி வாழணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 3 புத்தகங்கள் நான் வந்து உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன். டியூஸ்டே வித் மோரி அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு ஒரு ப்ரொஃபஸராக இருப்பார். அப்புறம் அவருக்கு வந்து ஒரு நோய் வந்து வந்திருக்கும், அவர் சாக போகிறாரு அப்படின்றது தெரிஞ்சிடும். அந்த டைமில் கூட அவர் எப்படி அவர் வாழ்க்கையை ரொம்ப சுவைப்பட வாழ்கிறாரு அப்படின்றத அவரோட ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுப்பது போல் இருக்கும். எவ்ரி டியூஸ்டேவும் அவர் ஸ்டூடெண்ட் வந்து அவர் மீட் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. ஸோ அப்போ அவருக்கு வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரியே அவர் வீட்டில் வந்து அவர் ஒரு விஷயமா சொல்லுவார் வாழ்க்கையை பற்றி. அது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த புத்தகம் வந்து நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன். அதற்கடுத்து வென் பிரீத் பிகம் ஏர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம். பால் கலாநிதி அவங்க எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு டாக்டர், அவங்களுக்கு கேன்சர் வந்துடும், அவங்க சாக போகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். அவர் சாக போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும்னு நினைக்கிறாரு, வாழ்க்கைனா என்ன அப்படின்றத அவர் எப்படி புரிஞ்சுக்கிறாரு, அவருக்கு மீதம் இருக்கக்கூடிய வாழ்க்கையை அவர் எப்படி வாழ்கிறாரு, அவர் மனைவியோட எப்படி அவங்க அந்த சொச்ச வாழ்க்கையை வாழ்கிறாரு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இந்த நூலை படிக்கும்போது நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து வாழ்க்கையை எப்படி வாழணும், நமக்கு எவ்வளோ வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் லைஃப்பை அப்படின்றத தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நூலாக இருக்கும். அதுக்கப்புறம் இக்கிகைனா நம்ம வாழ்வதன் அர்த்தம் என்ன, நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கைக்கும் ஒரு நோக்கம் இருக்கும், அந்த நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேடலை வந்து நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதற்கு அடுத்ததாக ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது புக்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3 புத்தகங்கள் உங்களுக்காக நான் சஜஸ்ட் பண்ணுறேன். த 5 லவ் லாங்குவேஜ், அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 5 காதல் மொழிகள். ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமான காதல் மொழி வந்து எதிர்பார்ப்போம். அந்த மொழியில் பேசினா தான் அவங்களுக்கு பிடிக்கும், புரியும். அந்த மாதிரி அந்த மொழிகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த நூலில்.
உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு எந்த மொழி பிடிக்குதோ அந்த மொழியை நீங்கள் பயன்படுத்தணும். இந்த இதை நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா தான் அவங்களுக்கு அது புரியும், உங்களோட லவ் லைஃப் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த நூல் ரொம்ப நல்லாயிருக்கும். அதற்கு அடுத்ததாக மென் ஆஃப் ஃப்ரம் மார்ஸ் உமன் ஆஃப் ஃப்ரம் வீனஸ் அப்படின்ற நூல் ஒரு பெண்ணும் ஆணும் எப்படி வித்தியாசமாக சிந்திக்கிறாங்க, ஒருத்தரை ஒருத்தர் எப்படி புரிஞ்சுக்கிறது, ஒரு ஆண் இப்படி தான் நடந்து கொள்வாங்க, பெண் வந்து இப்படி தான் நடந்து கொள்வா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவி பண்ணக்கூடிய ஒரு நூல். மூன்றாவது டாக்டர் காமராஜன் அவர்கள் எழுதின இனிது இனிது வாழ்தல் இனிது அப்படின்ற ஒரு நூல். கணவன் மனைவி அவங்க எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், எப்படி விட்டு கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ நிறைய பேர் வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து எங்களுக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க, எடுத்தோன்னே டைவர்ஸ் பண்ணுறாங்க, கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லேயே வந்து பிரிந்து போகிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்குது. இதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 3 புத்தகங்களையும் நம்ம வந்து படிக்கலாம். படித்து பார்ப்பதன் மூலமாக அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம பத்திரப்படுத்திக்க முடியும். அதற்கு அடுத்ததாக ஒரு நல்ல பேரண்டிங் புக் வேணும் அப்படின்னா 1 2 3 மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் இருக்குது. அந்த நூலை வந்து வாங்கி படிக்கலாம். ஒவ்வொரு குழந்தையும் வந்து நம்ம எப்படி அவங்கள வளர்க்கணும், அவங்களுக்கு எப்படி நல்வழிப்படுத்துறது, அவங்களுக்கு ஹேபிட்ஸ்லாம் எப்படி சொல்லி கொடுக்கறது, அவங்க வந்து ஏதாவது குறும்பு பண்ணாங்கன்னா அவங்க நெக்ஸ்ட் டைம் அந்த குறும்பை வந்து பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, அவங்க தப்பு செய்யும்போது அவங்கள எப்படி வந்து தட்டி கொடுத்து அவங்கக்கிட்ட நல்ல விதத்தில் சொல்லி அவங்கள அதுலேருந்து வெளியில் கொண்டு வரது, நெக்ஸ்ட் டைம் அவங்க பண்ணாமல் இருக்க வைக்கிறது, அது எல்லாமே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த நூல் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து அவங்க டீனேஜ் ஆகிறது, அவங்கள வந்து லைஃப் அவங்களே பார்த்து கொள்ளக்கூடிய வயது வரைக்குமே நமக்கு ஒரு கைட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஒவ்வொரு பேரண்ட்டுக்குமே வந்து ரொம்ப பயனுள்ள நூலாக வந்து இது இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கதையின் மூலமாக நல்ல கருத்துக்கள்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. சில பேருக்கு வந்து மோட்டிவேஷனல் புக்ஸே இருந்தால் கூட அது அப்படியே வேகாக போய்கிட்டே இருந்தால் பிடிக்காது. ஏதாவது ஒரு கதை மூலமாக அந்த கதாபாத்திரங்கள் அதை வந்து சொல்லும்போது அதை படிக்கிறதுக்கு சுவாரஸ்யமாக இருப்பது போல் இருப்பாங்க. அவங்களுக்காக நான் ஒரு 5 நூல்கள் வந்து சொல்கிறேன். ஆல்கமிஸ்ட் ரசவாதி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தமிழ்லையும் மொழிபெயர்ப்பாக இருக்குது. பாலோ கொயல்ஹோ அப்படின்றவங்க வந்து எழுதியிருக்காங்க. செகண்ட் புக் வந்து த ஆர்ச்சர், வில்லாலன் தமிழில் மொழிபெயர்ப்பாக இருக்குது. இது ரெண்டுமே அதே ஆத்தர் தான் எழுதியிருக்காங்க. கதையின் மூலமாக அவங்க வந்து ஒரு நல்ல கருத்துக்களை வந்து நம்ம மனதில் வந்து பதிய வைப்பது போல் இருக்கும். ரசவாதி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கி படித்து பார்க்கலாம். மூன்றாவது த புக் ஆஃப் மெர்தாத், மிக்கேல் நேமி அவங்க வந்து எழுதியிருக்காங்க. இந்த நூலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபோர்த்து த மாங்க் ஹூ சோல்டு ஹிஸ் ஃபெராரி, ராபின் சர்மா அவங்க எழுதின நூல். ஃபிஃப்த்து த ஃபேமிலி விஸ்டம், அதுவும் ராபின் சர்மா அவர்கள் எழுதின நூல் தான். இந்த 5 நூல்களுமே ஒரு கதை வந்து சொல்கிறாங்க. அந்த கதை மூலமாக அந்த கதை மாந்தர்கள் பேசக்கூடிய அந்த வசனங்கள், அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள், இதன் மூலமாக நம்ம வந்து அந்த நல்ல கருத்துக்களை வந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்மளை ஒரு மோட்டிவேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும். நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இந்த நூலில் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ நான் சொன்ன எல்லா நூலுமே நம்மளோட சேனலில் புக் சம்மரியாக வந்து நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் அந்த புக் சம்மரியை கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த புத்தகத்தை உங்கள் வீட்டு லைப்ரரியில் வாங்கி வைங்க. பல தடவை நம்ம படித்து பார்க்க வேண்டிய ஒரு நூல்களாக தான் இது இருக்கும். என்னோட பரிந்துரைகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதில் எந்தெந்த நூல்கள்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கீங்களோ அதெல்லாம் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுங்க. கண்டிப்பாக இந்த புக் ஃபேரில் நீங்கள் இந்த நூல்கள்லாம் வந்து வாங்குங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா நூல்களுமே. அதற்கு முன்னாடி நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல்லே இதோட புக் சம்மரிஸ்லாம் நான் வந்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக ஒரு தடவை வந்து அதை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் வாங்குங்க. இது போக சில நூல்கள்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் ஃபேரில் கண்டிப்பாக நம்ம புக்ஸ் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. வேற ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய்.